ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பாவக்காய் கொடி காய். இந்த மழைக்கு வந்து சின்னதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முன்ன வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு காய். ஏதோ ஒரு சில தான் வைக்குது. செடியே கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சுங்க. பாருங்கள், லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், இந்த பிஞ்சிலே பழுத்துது. இதுக்கு தான் பிஞ்சிலே பழுக்கிறதோ. இந்த பாருங்கள், வச்சு இவ்வளோ குட்டீஸ்லேயே இது பழுத்துட்டுருக்குது. நிறைய பழுத்து மழைக்கு வேற பழுத்து கீழே வந்தது. பிஞ்சு பழுத்து போயிடுது. இதை பாருங்க, மேலே கூட பாருங்களேன். பழுத்துட்டு மழைக்கு சீக்கிரமாகவே பழுத்துது. இதை பாருங்க, இந்த காய் நல்லா தேறிட்டுக்குது. இந்த பாருங்க, இந்த கூட இல்லை பிஞ்சியாகவே இருக்குது, ஆனால் பழுத்துடுது. மழைக்கு பழுத்து போயிடுது. இந்த பாருங்க, நான் பார்க்கவே இல்லை. ஒரு சில காய் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பழுத்துட்ட பிறகு தான் தெரியுது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இலை வந்து மறைச்சிடுது, எல்லாம் க்ரீனாகவே இருக்குது. அது மேலே பாருங்களேன், மழை பெஞ்சு பச்சை பசேல்னு இருக்குது. எங்கள் வீட்டு வேப்ப மரம் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கூலிங்காக இருக்குது. எல்லா இடத்துமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இந்த பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா க்ரீனாக செடியெல்லாம் பாருங்க. ரொம்ப தலைன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கே அந்த கொடி ஃபுல்லாமே இது கீழெல்லாம் தரையிலெல்லாம் போயிருக்குது. ஆனால் எங்கே காயின்னு தெரியல. அது பழுத்த பிறகு தான் அந்த கலர் தெரியுது. அந்த ஆரஞ்சு கலர் வரும்போது தான், எல்லோ கலர் வரும்போது தான் ஐயோ காய் விழுந்துட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறதா இருக்குது. பாருங்க, இந்த இதுலெல்லாம் மறைஞ்சி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படி பழுத்துட்ட பிறகு தான், இந்த மாதிரி பழுத்த பிறகு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.